நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 26/5/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி, மே மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 11:30 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று காலை 7:36 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் இன்று காலை 7:36 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:36 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு உத்தியோக முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்குங்க. உள்ளம் மகிழும் செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். நீண்ட நாட்களாக நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். தொழில் வளர்ச்சிக்கு மாற்று நினைத்தவர்கள் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தொழில் கூட்டாளிகளுக்கு இடையே ஏற்பட்ட மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. கனக்கச்சிதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். திட்டமிட்டு காரியங்களில் இன்று ஈடுபட்டு முன்னேற்றம் அடைய முடியும். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். வியாபார போட்டிகள் இன்று குறைந்து விடக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். வருமானம் கண்டிப்பாக கொடுங்க. அரசியல் துறையினருக்கு எதிலும் உடனடி முடிவு கிடைக்காமல் இழுபறியான நிலை காணப்படும். மற்றவரிடம் கவனமாக பேசுவது மிக நல்லது. பெண்கள் இன்று அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் மூலம் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். காதல் மட்டுமே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். காதல் கண்டிப்பாக கை கொடுங்க. பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கையுடன் இருங்கள். என்று மாணவர்கள் தடபுடலாக முடிவுகள் எடுக்க வேண்டாம். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். படிப்பில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. லட்சிய நோக்கோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உள்ள மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை பற்றி இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்குங்க. என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். பரணி நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு வருமானம் சீராக உயரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். வருமானம் கண்டிப்பாக கூடிவிடுங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று நீங்க முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. தேக நிலை மாறி கண்டிப்பாக தெளிவு பிறக்கும். உத்தியோக நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கடன் பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். உறவினர்களின் உதவிகள் கண்டிப்பாக கிட்டும். தொழிலில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆர்வத்துடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்ப நலன் கருதி எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகள் கருத்தை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். மூத்த சகோதரருடைய உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவலாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். காதல் மட்டும்தான் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். இல்லத்தில் கலந்து பேசினால் மட்டுமே வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும்.
எல்லா விதத்திலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று எதிலும் பொறுப்புகள் கண்டிப்பாக கூட்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அரசியல்வாதிகளின் நட்பு கண்டிப்பாக கிடைக்கும். கேட்ட இடத்திலும் பண வரவு ஏற்படக்கூடும். தேக நிலை மாறி தெளிவு பிறக்கும். இன்று பிள்ளைகளுடைய கருத்தை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவது மிக நல்லது. ரோகிணி. விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும். தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு காணப்படக்கூடும். மூத்த சகோதரருடைய உடல்நலத்தில் சிறிய அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மிருக சிரிஷம். இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். சொந்த பந்துகள் வருகை இருக்கும். செலவுகளை மட்டும் நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு சத்தான உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. வெற்றி கனியை எட்டி பிடிக்கும் நாளாக இருக்கக்கூடும். வியாபார விருத்தி கண்டிப்பாக உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வியக்கும் வகையில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள சூழல் உருவாகக்கூடும். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இன்று நீங்க சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழல் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். மிகவும் வேண்டிய வரை பெரிய வேண்டிய சூழல் இருக்குங்க. மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவுவதால் வீண் விரோதம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். மிதுனம் ராசினியர்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்து காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி கிடைக்குங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமும் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. அரசாங்க தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்கும். இன்று பெண்கள் கமிஷன் துறையில் முன்னேறி செல்வீர்கள். நல்ல நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். காதல் நீங்க முடிவெடுக்கும் பொழுது தெளிவாக இருந்தால் போதும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. அது மட்டுமில்லை, உயர்கல்வி பிடித்தமான கல்வியாக இருக்கக்கூடும், பயப்பட வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைதிவிடக் கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எதிலும் பொறுமை உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். திருவாதிரை. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முடிவுகள் அனைத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். இன்று நல்ல வேலை வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்க கொடுங்க. புனர்பூசம். இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். கோரிக்கைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. பிடித்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொண்டால் முன்னேற்றம் இருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறு சிறு பிரச்சனை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாக கொடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று தொட்டது துளங்கும் நாளாக இருக்கக்கூடும். சாதிக்கக்கூடிய மன பக்குவம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் கண்டிப்பாக ஒற்றுமை ஏற்படக்கூடுங்க. வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ கண்டிப்பாக நீங்க அனுபவிப்பீர்கள். தொட்டது துளங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன கஷ்டம் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறும். இன்று காலையில் வரக்கூடிய செய்திகள் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும்.
தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மூத்த சகோதரர் வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கும். நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு அமைதி விடக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ளாமல் எதையும் செய்வீர்கள். வியாபார தொடர்பும் என்று விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். எதிர்பார்த்த வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். திட்டமிட்டதை விட கூடுதல் செலவு ஏற்பட கொடுங்க. பணியாளரிடம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மை கொடுக்கும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்குங்க. வாய்வு ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பெண்கள் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பெண்களுக்கென்று மனம் போல் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கக்கூடும். பயப்பட வேண்டாம். காதலில் மட்டும்தான் நெருக்கடி இருக்கும். காதலை நீங்க தயவு செய்து உதாசீனப்படுத்த வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். பிடிவாத குணத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். மாணவர்களுக்கு எதிலும் பொறுப்புகள் கூடும் நாளாக கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. முயற்சி வெற்றி அடையும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நீங்க முன்கோபத்தை மட்டும் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபடியாக கூடும். இன்று உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பூசம். திட்டமிட்டு இன்று பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதனால் மன மகிழ்ச்சி கூடும். ஆயில்யம். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வர கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிரிகள் எல்லாம் தவிடுபடியாக கூடும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தள்ள வேண்டாம். முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். இன்று திட்டத்தின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டால் வெற்றி இருக்குங்க. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இந்த நாள் முயற்சி பண்ணுங்கள். எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. விட்டக்குறை தொட்டக்குறை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். வருமானத்தை இருமடங்காக பெருக்கிக் கொள்வீர்கள். உற்றார் உறவுகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உடன்பிறப்புகள் வழியில் உள்ள மகிழும் சம்பவம் ஒன்று நடைபெறக்கூடும். நவீன பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். கலைத்துறையினர் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை காணப்படக்கூடும். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மனம் தளராமல் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதல் சிரமத்தை கொடுத்தாலும் பயப்பட வேண்டாம். இறுதியில் கண்டிப்பாக கைகூடும். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் சட்டென்று வரக்கூடிய முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. மாணவர்களுக்கு இன்று திறமையின் அடிப்படையில் வெற்றி பெற முடியும். அக்கம் பக்கத்தை நல்ல பெயர் எடுக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க.
வருமானமும் இருமடங்காக இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். உடன்பிறப்புகள் வழியில் உள்ள மகிழும் சம்பவம் நடைபெற கொடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். போரும் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. குடும்பத்தில் அமைதியான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவர்கள் நட்புடன் என்று பழக கொடுங்க. கணவன் மனைவி இன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. உத்திரம் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். பிள்ளைகள் வழியில் இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். எதிலும் ஆர்வத்துடன் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி காண்பீர்கள். கன்னி கன்னி ராசினியர்கள் இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடும். வெற்றி கனியை எட்டி பிடிக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். உடன் பிறப்பவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொடுப்பார்கள். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். வருமானம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வீட்டு தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகுங்க. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டிப்பீர்கள். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நன்மையை கொடுக்குங்க. பண வரவு சீராக உண்டாகும். வீண் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பயணங்களின் பொழுதும் வாகனங்களில் செல்லும் பொழுதும் எச்சரிக்கை வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைந்து உற்சாகமாக காணப்படுவீர்கள். எடுத்த காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உயர் அதிகாரியிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மாற்றங்கள் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. பெண்களுக்கு இன்று மன திருப்தி உண்டாகக்கூடும். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக சரியாகும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலில் மட்டும் நீங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். மாணவர்களுக்கு இன்று நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. முடியாதது என்று ஏதும் இல்லை. முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். மாணவர்கள் இன்று பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடையினை வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். எதிலும் சுறுசுறுப்பு உங்களுக்கு மேலோங்கி விட கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். சாமர்த்தியம் கண்டிப்பாக வெளிப்படும். இன்று நீங்க கவனமாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். அஸ்தம் பங்குச் சந்தைகளில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். வரவேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். யோசித்து பார்க்கும் வேலைகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். தடபுடலாக எதிலும் ஈடுபட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சித்திரை இன்று எந்த ஒரு முயற்சியும் ஈடுபடுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். டக்கென்று எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். அலட்சியம் காட்ட வேண்டாம். அரசியல்வாதிகளின் நட்பு கிடைக்கும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். ஏற்றுமதி துறையில் வெற்றி கிடைக்கும். இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு சரியாகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்க கொடுங்க. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். திருமண தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லும். பிரபலமானவரின் சந்திப்பில் மனமகிழும். இன்று வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. பெரியோர்களின் ஆலோசனைகளை தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் கவனமாக செயல்படுவதும் மிக நல்லது. குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். எதுவும் வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற முரட்டு தைரியம் மட்டும் வேண்டாம். பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகும். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். நிதி நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். டென்ஷன் கண்டிப்பாக குறையும். வாய்ப்புகள் வீடு தேடி வர கொடுங்க.
புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. நட்பு வட்டம் என்று விரிவடையக்கூடும். இன்று உங்களுக்கு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. இன்று உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தவருக்கு தேவையான உதவிகளையும் செய்து கொடுக்கக்கூடும். துலாம் ராசினியர்கள் திட்டத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் மகிழும் செய்திகளும் வரக்கூடுங்க. இன்று எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்பட கொடுங்க. இன்று காதலில் மட்டும்தான் நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுக்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும். காதல் கைகூடும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். பெண்கள் அந்நிய தேசம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுவது நல்லது. பெண்கள் விடாபிடியாக சில காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நிலையில்லாத வாழ்க்கையை இன்று நீங்க புரிந்து கொள்வீர்கள். எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. கடன் பிரச்சனையை கையாளும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சுவாதி திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை கண்டிப்பாக சரியாகும். பிரபலமானவரின் நட்பு கிடைக்கும். திருமண தடைகள் ஏற்பட்டது விலகி செல்லுங்க. இன்று குடும்ப முன்னேற்றத்திற்காக கண்டிப்பாக உழைப்பீர்கள். விசாகம் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. பிரபலமானவரின் நட்பு கிடைக்குங்க. வாழ்க்கையில் இன்று நீங்க கண்டிப்பாக சமாளித்து எதையும் வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ளக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளில் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடிப்பீர்கள். இன்று நீங்க தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று மனம் மகிழும் செய்திகள் வரக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். எதிரிகளின் பலம் குறைந்து உங்களுடைய பலம் கண்டிப்பாக கைகூடும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு பிறக்குங்க. நட்பு வட்டமும் கண்டிப்பாக விரிவடையும். பிறருக்காக புதிய பொறுப்புகள் சொல்ல வேண்டாம். பிரச்சனைகளை நீங்க சரிவர கையாண்டால் வெற்றி பெற முடியும். இன்று தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கும். பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். தேவையான பண உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உறவுகள் மத்தியில் தலை நிமிர்ந்து காணப்படுவீர்கள். வியாபார முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி கூட வெற்றி கொடுக்கும். லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடுங்க. எதிர்பார்த்தபடி எல்லாம் நல்லவையாக நடக்கக்கூடும். புதிய வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். கூடுமானவரை இன்று மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பெண்களுக்கு இன்று கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியும். இன்று காதல மட்டும்தான் இழுபறியாக இருக்கும். காதலை விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவருக்கு இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு எதிலும் ஏற்பட கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் அமைந்துவிடக் கொடுங்க. எதிலும் உங்களுக்கு நல்ல தீர்வு ஏற்படக்கூடும். இன்று முடிவுகளில் ரொம்ப தெளிவு ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கிடைக்கும். எதிரிகளின் பலம் உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் இன்று நீங்க செயல்படுவீர்கள். அனுஷம் கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும்.
ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்கக்கூடும். கேட்டை மிகவும் நல்ல எண்ணங்கள் வெளிப்படுங்க. வாழ்க்கையில முன்னேற வேண்டும். எல்லோருக்கும் உதவியாக இருக்க வேண்டும். குடும்பத்திற்கு வேண்டியவற்றை வாங்கி போட வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடும். இருக்கும் காசு பணத்தை வைத்துக் கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும். ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். இன்று தொழிலுக்காக புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க கொடுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்க கொடுங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். நல்ல தகவல்கள் நண்பர்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடிவிடும். வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். செயல்பாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக நீங்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டும் செயல்படுவார்கள். பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகுங்க. புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படக்கூடும். தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஏற்கனவே செய்த வேலைக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்குங்க. பண உதவியும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். நியாயமான விஷயங்கள்ல நேரம் செலவிடக் கொடுங்க. நேர்மை நிலைநாட்டி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கையிலும் காசு பணம் வழங்கக்கூடும். காதல் மட்டும் இழுபறியாக இருக்கக்கூடும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதல் சுலபமாக ஜெயிக்கக்கூடும். அதுவரைக்கும் பொறுமையாக இருங்கள். இன்று மாணவர்கள் அலட்சியம் காட்டி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் எதையும் என்று தள்ளி போட வேண்டாம். படிப்பில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு கற்றுக்கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். அடர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். தொழில் முன்னேற்றமும் இன்று ஏற்படக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. எதிரிகளின் பலம் குறைந்து முன்னேற்றமான வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. போராட்டம் அரசியல் தொழில் உள்ளவரின் நட்பு கிடைக்கக்கூடும். தடை ஏற்படுத்தியவர்கள் தானாக விலகி செல்லக்கூடும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வரக்கூடுங்க. இன்று தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திராடம் இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை ஏற்பட கொடுங்க. குடும்பத்தில் வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக நீங்குங்க. உறவுகள் வகையில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும் நாள் என சொல்ல முடியுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். மகரம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சுமைகளை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் குறைத்துக் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வீண் விரயம் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அடுத்தவுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். திடீர் மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இன்று மனக்குழப்பம் ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்கும். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுக்க கொடுங்க. புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். கூடுதலாகவே இன்று நீங்க உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். ஆன்மீகத்தில் இன்று நிலைத்து காணப்படுவீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கும் எடுத்து செல்வீர்கள். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். காரிய தடை தாமதம் ஏற்படுத்த கண்டிப்பாக மாறும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கக்கூடும். தொழில் விரிவாக்கம் தொடர்பான காரியங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியிலும் முன்னேற்றம் இருக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். உங்களுடைய கடன் பிரச்சனையும் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு என்று மன திருப்தி ஏற்படுங்க. கோவில் விசேஷங்களை முன்னிட்டு நடத்தக்கூடிய சூழல் இருக்குங்க. பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. ஆடை ஆவண சேர்க்கையும் ஏற்பட்டுவிடக் கொடுங்க. பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. நீங்களாகவே போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க.
என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சுகமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் தயவு செய்து காரியங்கள் ஈடுபடும் பொழுது அலட்சியம் காட்ட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று பொழுதுபோக்கு விசேஷங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் நிலைத்து காணப்படுவீர்கள். வழக்கமான பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. எதையும் சமாளித்து கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடும். குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாக கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இருக்க கொடுங்க. வியாபார விரோதங்களும் விலகி செல்லக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. நல்ல தெளிவான சிந்தனை என்று மேற்கொள்வீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. அவிட்டம். புதிய வாய்ப்புகள் இன்று ஏற்படக்கூடும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். குழப்பம் மட்டும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். கமிஷன் துறையில் உங்களுக்கு கமிஷன் மூலம் நல்ல லாபம் கிடைக்க கொடுங்க. கும்பம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு எதிலும் புத்தி தெளிவு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையக்கூடும். கும்பம் ராசினியர்களுக்கு வியாபார விரோதங்கள் விலகி செல்ல கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. கையில் உள்ள காசு பணத்தை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். சொன்ன சொல்லையும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். புதியவர்கள் சிலரின் அறிமுகம் கிடைக்குங்க. எதிர்கால நலன் கருதி சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். தொழில் சீராக இன்று அமையக்கூடும். எதிரிகள் எல்லாம் தவிடுபடியாக கொடுங்க. கும்ப ராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவு கிடைக்கும். சில விஷயங்கள பார்த்து பக்குவமாக பழக வேண்டும். பெரியவர்கள் சொல்லுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுங்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். அதனால் மதிப்பு கண்டிப்பாக கொடுங்க. எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்க கொடுங்க. எல்லா துறைகளிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். என்று கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தேடி வர கொடுங்க. கும்பம் ராசினியர்கள் கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். காதல மட்டும்தான் சிரமம் இருக்கும். என்ன செய்யலாம் என்ற குழப்பம் இருக்கும். பொறுமையாக இருந்தால் எல்லாம் சரியாகும். இன்று மாணவர்கள் மன வருத்தம் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நடைபெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மாணவர்கள் யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். முயற்சிகளிலும் முன்னேற்றம் இருக்கக்கூடும். மாணவர்கள் கவலை மறந்து செயல்படுவது நல்லது. கண்டிப்பாக எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியின் இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று உங்களுக்கு சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படக்கூடும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். வழக்கமான பணியில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவெடுக்க முடியுங்க. கலைத்துறையில் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். கமிஷன் துறையிலும் லாபம் ஈட்டிக் கொள்ள முடியும். சதயம். தேவையான பண உதவிகள் கிடைக்குங்க. வழக்கமான பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல சொல் வெளிப்படக்கூடும். வீட்டில் உள்ளவர்களால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். வியாபார விரோதங்கள் விலகி முன்னேற்றமான வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. போராட்டாத்தி. என்று உங்களுக்கு எதிலும் இனிமை கூடிவிடும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. குடும்ப சுமை ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. இருந்தாலும் வேண்டியவற்றை இன்று நீங்க கண்டிப்பாக வாங்கிக் கொள்வீர்கள். எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று நீங்க குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் இருக்கும்.
பயணங்கள் கண்டிப்பாக இனிமையானதாக அமைந்துவிடக் கூடுங்க. மேலும் மேலும் ராசினியர்கள் இன்று சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் இன்று நீங்க விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினையும் இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். வியாபார விரோதங்கள் விலகி செல்லுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது நல்லது. தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். கூட்டு தொழில் தனி தொழிலாக கண்டிப்பாக மாற முடியுங்க. சக நண்பர்களும் ஆதரவாக இருக்கக்கூடும். அயல்நாட்டு முயற்சி ஓரளவு அனுகூலத்தை கொடுக்கும். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். வியாபார நுணுக்கங்களை இன்று கற்றுக்கொள்வீர்கள். தேவையான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. தொழில் போட்டிகளும் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடுங்க. இன்று முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை தனீடுபடுத்திக் கொள்வீர்கள். நிதி உதவி கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உத்தியோக மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு முடிக்கும். புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லைங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் இருந்த டென்ஷன் படிப்படியாக குறையுங்க. சந்தோஷமான நிலையும் காணப்படக்கூடுங்க. பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்குங்க. பெண்கள் வழக்கமான பணியில் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய முடியுங்க. இன்று முக்கியமான விஷயங்களை நீங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்ய வேண்டும். பிடிவாதமாக பேசிவிட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கொஞ்சம் சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிட வேண்டும். காதல் கை கொடுங்க, ஆனால் அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. கல்வித்துறையில் பிடித்த கல்வியும் கண்டிப்பாக அமையுங்க. இன்று உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று வெகு விரைவாக பணிகள் இன்று முடித்து காட்டுவீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல நட்பினையும் இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்திலும் உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படக்கூடும். வருமானமும் 2 மடங்காக இருக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி. எதிலும் தைரியம் பிறக்க கொடுங்க. பயணங்கள் இனிமையாக இருக்க கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். சிரமங்களை இன்று நீங்க குறைத்துக் கொள்வீர்கள். இன்று முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு சிரித்த முகமும் அழகும் கூடிவிடும். ரேவதி. பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திறமையின் அடிப்படையில் தான் முன்னேறி செல்வீர்கள். அக்கம் பக்கத்தாருக்கு இன்று நீங்க உதவியாக காணப்படுவீர்கள். சகோதர சகோதரிகள் மத்தியில் தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். செல்வ போக வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. நல்லதொரு ஒழுக்கம் ஏற்பட கொடுங்க. உங்களை பார்த்து மற்றவர்கள் கண்டிப்பாக நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.